கொஞ்சம் பார்ச்செக் மேக்ஸ் இனி நம்ம பார்க்க போற இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எதை சம்பந்தமான வீடியோ அப்படின்றது நீங்க டைட்டிலே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம வீட்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற டிவியை ஒரு 2000 3000 செலவுல எப்படி ஒரு கெத்தான கம்ப்யூட்டரை நம்ம மாத்துறது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற இந்த ட்ரிக்கை நீங்க எந்த டிவி கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எல்இடி வச்சிருக்கணும், எல்சிடி வச்சிருக்கணும், இல்ல ஸ்மார்ட் டிவி தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட டிவி அப்படின்னு ஒன்று இருந்தாலே போதும், இந்த ட்ரிக்கை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டரா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப்பையோ இல்லை ஒரு பிசியோ வந்து நம்ம டிவி கூட கனெக்ட் பண்ண போறது கிடையாது. இது டோட்டலாகவே நம்மளுடைய டிவியை ஒரு கம்ப்யூட்டரா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான். மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டில் நம்மளால பண்ண முடியும். ஒரு 2000 3000 பட்ஜெட் இருந்தாலே இந்த செட்டப்பை உங்களால் பேசிக்காக சூப்பராகவே பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய டிவியை ஒரு கம்ப்யூட்டரா நம்ம மாற்றலாம். இப்போ இந்த செட்டப் ப்ராசஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டிவியை நம்ம எதுக்காக கம்ப்யூட்டராக மாற்றணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்டாக இந்த லேப்டாப் பிசி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஸ்கூல் போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், எல்லார் வீட்லையும் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் அப்படின்ற அந்த டைட் பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ ரெடி பண்ணணும் அப்படின்றப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் வாங்க முடியும். சரி, அப்படியே நம்ம ஒரு 4000 5000 பட்ஜெட்டில் லேப்டாப்பும் சிஸ்டமும் செகண்ட் ஹேண்டில் வாங்குறோம் அப்படின்னா கூட அது எடுத்த உடனே கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் புதுசாகவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம டிவியை எப்படி ஒரு கம்ப்யூட்டராக மாற்றுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ. இது எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, இதுக்கு நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். சரி, அப்படி நம்ம எதை தான் யூஸ் பண்ணி டிவியை கம்ப்யூட்டராக மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஸ்பெரி பை மூலியமாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ராஸ்பெரி பை அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஏடிஎம் கார்டு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுற அந்த சிபியூ என்னெல்லாம் பண்ணுமோ அதே வேலையை தான் இதுவும் பண்ணோம். அதே மாதிரி அந்த சிபியூவில் என்னென்ன பின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே பின்ஸ் வந்து இந்த ராஸ்பெரி பைலையும் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால், இது மாதிரி குட்டியாக நம்மளுடைய கை சைஸில் இருக்கிற இந்த கம்ப்யூட்டருக்கு நிறைய யூஸ் இருக்குது. நம்ம ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நானே கூட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த ராஸ்பெரி பை வாங்கியிருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ராஸ்பெரி பையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜிபிஐஓ பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 40 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பின் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு கேமரா கனெக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கனெக்ட் பண்ணணும், ஒரு ரிலே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி பின் எல்லாமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ராஸ்பெரி பை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போது நம்ம இந்த வீடியோவுடைய கதைக்கு வரும்போது, இந்த ராஸ்பெரி பைக்கு நம்ம ஓஎஸ் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டமாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. ஜஸ்ட் ஓஎஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம சிஸ்டமாக யூஸ் பண்ண போகிறோம். ஓஎஸ் போடுறதுக்கு இந்த ராஸ்பெரி பை பின்னாடியே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஓப்பன் சோர்ஸாக ஏகப்பட்ட ஓஎஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம எது வேணுமோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓஎஸ் எப்படி போடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக நம்ம போன வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம ஓஎஸ் போடுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஓஎஸ் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குகிற ராஸ்பெரி பை பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ நான் வச்சிருக்கிற மாடல் வந்து 3B+, இதுக்கு முந்தான வெர்ஷன் 3B இருக்குது, இல்லை 4B+, அப்படிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு ராஸ்பெரி பையை வாங்குறீங்க அப்படின்னா பெட்டர் வந்து 4B இல்லை 4B+ வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேமுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்குற மாடல் நம்பருக்கு ஏற்ற மாதிரியும் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். மற்றபடி ஸ்டோரேஜுக்கு நீங்கள் எவ்வளோ ஜிபி மெமரி கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஸ்டோரேஜ். இந்த கேஸ் உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த போர்டுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் தான். பவர் சப்ளைக்கு ஒரு மைக்ரோ எஸ்பி சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பவர் ரேட்டிங் பார்க்கும்போது 5 வோல்ட் 2 ஆம்ஸ். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான 10 வாட்ஸ் சார்ஜரை வந்து நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதில் HDMI 1 இல்லை HDMI 2 அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிவியிலிருந்து வர HDMI கேபிளில் இந்த ராஸ்பெரி பையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். டிவி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வீடியோவும் ஆடியோவும் டிவிலேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஆக்ஸ் போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான கீபோர்டு மவுஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுவிட்சில் எதுவும் கிடையாது. நீங்கள் பவர் சப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு ராஸ்பெரி பையில் இருக்கிற அந்த ஓஎஸ் வந்து பூட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும்.
ஓஎஸும் உங்களுக்கு டக்குன்னு பூட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். இதுக்கு காரணம் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம லேப்டாப்பில் சிஸ்டமில் பொதுவாக ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுனால அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இப்போ நம்மளுடைய டிவியவே ஒரு செம்மையான பிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், இல்லை எதனா ஒரு டைப்பிங் பண்ணணும், எதனா வேர்டில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண வரையும் இந்த ராஸ்பெரி பை 3B ப்ளஸ் எல்லா விஷயத்துக்குமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இருந்தாலுமே இப்போ நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் பார்க்குறீங்க, யூடியூப், அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு, இது மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ராஸ்பெரி பை 4B இல்லை 4B ப்ளஸ் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியில் வீடியோவை செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு சில சமயம் அப்படியே லேக் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் அதிகமான ஆன்லைன் கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஸ்பெரி பை 4 இல்லை 4B வந்து பெட்டராக இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக எப்போனா ஒரு வாட்டி யூடியூப் பார்ப்பீங்க அப்படின்னா அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலான ஆவரேஜ் குவாலிட்டியில் வச்சு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்ன ஒன்று உங்களுக்கு இந்த OS கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது லினக்ஸ் பேஸ்டு OS அப்படின்றதுனால விண்டோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸில் நார்மலாக ரைட் கிளிக் பண்ணால் ரெஃப்ரெஷ் இருக்கும், அது மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ண அது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் எல்லா டிவிலையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்க பழைய டிவியில் எப்படி நான் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 2 சிம்பிளான மெத்தட் இருக்குது. ஒன்று, நம்ம ராஸ்பெரி பையில் இருக்கிற ஆக்ஸ் போர்ட், அந்த ஆக்ஸ் போர்ட்லேருந்தே நீங்கள் ஏவி சிக்னல்ஸ் எடுத்து உங்கள் பழைய டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து HDMI சிக்னல்ஸை ஏவி சிக்னல்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கன்வெர்ட்டர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்படி இது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலில் தனியாகவே வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கேஸ்லேருந்து மெமரி கார்டிலேருந்து எல்லா ஆக்சசரிஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓவராலாக எல்லா விஷயங்களும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து மெயினான கட்டத்துக்கு வருவோம். ப்ரோ இதெல்லாமே விட்டுருங்க, இதோட ரேட் எவ்வளோ தான் வருது அப்படின்றது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 4500 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் இது இன்னும் கூட சீப்பாகவே வாங்கலாம். ஒரு 2000 2500 அப்படின்ற அந்த ரேட்டுக்கும் வாங்கலாம். இல்லை ஒரு சில சோர்ஸ் மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணி அதை விட சீப்பாக கூட நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த ராஸ்பெரி பை வாங்குறதுக்குனே தனியாக நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதுலேயும் இந்த ராஸ்பெரி பை வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர முடிஞ்சால் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். நம்ம சேனலோடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா டெலகிராம் சேனலில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த ராஸ்பெரி பை அப்படின்ற இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் எந்த அளவுக்கு சீப்பாக வாங்க முடியுமோ உங்களால் தாராளமாக வாங்க முடியும். எல்லாத்துக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். வேறு எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணோம், மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதுக்கப்புறமா டெலகிராமில் சேனல் இதெல்லாமே இருக்குது, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நம்ம சேனலில் இன்னும் வித்தியாசமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்களும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.